குட் மார்னிங் சாம்பியன்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நெட்வொர்க் தியரியில சில ஒரு 10 கொஸ்டின் வந்து நம்ம டிஸ்கஷன் பண்ண போறோம். ஸோ கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே நீங்க ஆன்சர் எழுதி வச்சுக்கங்க பார்க்குறவங்க. ஆன்சர் எழுதி வச்சுட்டு அப்புறம் ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் சொல்லும்போது கரெக்டா இருக்கா தப்பா இருக்கான்றத பாருங்க. ஸோ நம்ம கூட டெக்னிக்கல் சாம்பியன் ரோஹித் இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? If capacitors are connected in series, effective capacitance is அதாவது capacitorsலாம் சீரிஸ்ல கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா அதோட effective capacitance என்னன்னு கேக்குறாங்க. So A option வந்து C is equal to C1 plus C2 plus C3 etc. Option B வந்து 1 by C equal to 1 by C1 plus C2 plus 1 by C3 etc. Option C வந்து C equal to 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3 etc. Option D வந்து C equal to 1 by C1 minus of 1 by C2 plus 1 by C3 minus 1 by C4 etc. ஸோ வந்து இதான் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களோட ஆப்ஷன் என்ன? என்னோட ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் B 1 by C equal to 1 by C1 plus 1 by C2 plus 1 by C4. ரோஹித் வந்து ஆப்ஷன் பி அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம கரெக்டான்னு செக் பண்ணுவோம். This is the explanation. The capacitor connected in series na effective capacitance ரோஹித் சொன்ன மாதிரி 1 by C effective equal to 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3 dot 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 1 by Cn தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதான் இந்த டயக்ராம்ல பாக்குறீங்க. ஸோ ரோஹித் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கரெக்டா சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். So the which of the following is correctங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன் கொடுத்து ஃபார்முலாஸ் கொடுத்து. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து P equal to VI, B equal to I square R, P equal to V square by R and D ஆப்ஷன் வந்து ஆல் ஆஃப் தி அபவ் 4 ஆப்ஷன் 3 ஆப்ஷனுமே கரெக்ட்னு சொல்றாங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சூப்பரான கொஸ்டின். பவர் தெரியாம பவருக்கு ஃபார்முலா தெரியாம யாரும் இருக்கக்கூடாது. நம்ம பாட்டு கேட்டுக்கிறோம். சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா அப்படின்னு பாட்டு கேட்டுக்குவோம். அது போய் வோல்டேஜும் கரண்ட்டும் சேர்ந்தா பவருடா அப்படின்னும். எலக்ட்ரிக் இன்ஜினியர்லாம் வந்து சிவன் சக்திலாம் பேச மாட்டாங்க. வோல்டேஜும் கரண்ட்டும் சேர்ந்தா பவருடா அப்படின்வாங்க. ஸோ அப்போ வோல்டேஜ்னா வந்து ஓம் சொல்லியிருக்காரு, கரண்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் சேர்ந்தா வோல்டேஜ்டா அப்படின்னு அவர் பாடின ஓம் பாடினனால பி ஈக்குவல் டு ஐஆர் சப்ஸ்டிட் பண்ணனா அப்போ ஆப்ஷன் பியும் வரும். ஸோ ஆப்ஷன் சியும் வரும். ஸோ ரோஹித்தோட ஆன்சர் வந்து டி அப்படின்னு சொன்னாரு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது ஈஸியான கொஸ்டின் தான். இதுக்கு எக்ஸ்பிளேஷனே தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சிம்பிளா கொடுத்துருக்காங்க. பவர் ஈக்குவல் டு வோல்டேஜ் கரண்ட். ஸோ பி ஈக்குவல் டு ஐஆர் ஓம்ஸ்ல சப்ஸ்டிட் பண்றாங்க. பி ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர் வருது. I equal to V by R போட்டா V square by R வருது. So all the options are correct அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். Third question பார்ப்போம். So electric charge is equal to, so charge எதுக்கு ஈக்குவல்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கரண்ட் இன்டு டைம், ஆப்ஷன் பி கரண்ட் பை டைம், ஆப்ஷன் சி கரண்ட் ஸ்கொயர் டைம்ஸ், ஆப்ஷன் டி வந்து கரண்ட் ஸ்கொயர் பை டைம். உங்களோட ஆப்ஷன் எது? என்னோட வந்து ஆப்ஷன் ஏ Q equal to IT. ஸோ கரண்ட்டும் டைமும் சேர்ந்தா சார்ஜ்டா அப்படின்ற மாதிரி கூட சொல்றாரு. நம்ம பார்த்தீங்கன்னா அதுதான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் த பேசிக் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த மெட்டீரியல் that cause it on experience a force when kept in electric or magnetic field. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுலையோ மேக்னெட்டிக் ஃபீல்டுலையோ அந்த சார்ஜை வைக்கும்போது ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஸோ கியூ அதுதான் கியூன்னு செல்லமாக கூப்பிடுறோம். தட் இஸ் ஈக்குவல் டு ஐடி. நம்ம ஐடி அப்படின்னா வந்து ஐடி சாஃப்ட்வேர் ஞாபகம் வச்சுக்கலாம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மாதிரி. இங்கே வந்து ஐடி அப்படின்றது வந்து நமக்கு சார்ஜ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஐடினா சார்ஜ். அது வந்து செல்லமாக எப்படி வரும்? கியூ அப்படின்னு சொல்றோம். ஸோ யூனிட் வந்து கூலும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். The reactance of 1 farad capacitance when connected to a DC circuit. அதாவது ஒரு farad capacitance DC சர்க்யூட் கூட கனெக்ட் பண்ணா அதோட வேல்யூ உள்ள இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இன்ஃபைனைட், ஆப்ஷன் பி 1 mho, ஆப்ஷன் சி 0.5 ohm, ஆப்ஷன் டி 0 ohm. ஸோ நம்ம இது கேட்டிருக்கிறது என்னங்க சூப்பரான கேள்வி. ரியாக்டன்ஸ் ஆஃப் 1 farad capacitance when connected to DC சர்க்யூட் சும்மா இருந்தது. அது கூட வந்து 1 farad capacitance கனெக்ட் பண்ண சொல்லிட்டு ரியாக்டன்ஸ் என்ன வந்தது அப்படிங்கிறது நான் 4 ஆப்ஷன் கொடுத்துருவேன். உங்களோட ஆப்ஷன் என்ன? என்னோட ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ இன்ஃபைனைட். ஆப்ஷன் ஏ இன்ஃபைனைட் அப்படின்றது தான் வந்து ரோஹித்தோட ஆப்ஷன். ஸோ நம்ம போய் எக்ஸ்பிளேஷனை பார்ப்போம். ஸோ 1/2πfc இதுல வந்து சியை வந்து கீழே இருக்கு. 1/anything/0 போட்டா இன்ஃபைனைட் தான் வரும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். இப்போ எக்ஸ்பிளேஷன் சொல்றாங்க, அட் ஸ்டெடி ஸ்டேட் கெப்பாசிட்டர் பிஹேவ்ஸ் அன் ஓப்பன் சர்க்யூட் ஃபார் டிசி. ஸோ அட் ஸ்டெடி ஸ்டேட் capacitor behaves as an open circuit for DC அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். In open circuit condition, reactance will be infinite or current on the capacitor will be 0.
கரண்ட் 0வா இருக்கும், ரியாக்டன்ஸ் இன்ஃபினைட்டா இருக்கும். F = 0 ஃபார் DC அப்படின்றது F 0 ஃபார் DC அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ F சப்ஸ்டிட் பண்ணோம்னா அது இன்ஃபினைட் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ சூப்பரான கொஸ்டின். இது ஃபண்டமெண்டல். இது கண்டிப்பா காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். அடுத்து ஸோ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். ஸோ எலக்ட்ரிக் சார்ஜோட யூனிட் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு 4 ஆப்ஷன். ஆப்ஷன் ஏ டெஸ்லா, ஆப்ஷன் பி ஹென்றி, ஆப்ஷன் சி கூலும், ஆப்ஷன் டி ஃபாரடே. ஸோ உங்களோட ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் சி கூலும். சார்ஜ் அப்படின்னா கூலும் அப்படின்றது தான் வந்து ரோஹித் சொல்லியிருக்காரு. எக்ஸ்பிளனேஷன் பார்த்தா SI யூனிட் ஆஃப் த சார்ஜ் வந்து கூலும் தான் சொல்றாங்க. கூலும்னா என்ன? ஆம்பியர் செகண்ட் அப்படின்றது. ஆம்பியர் செகண்ட் தான் நம்ம செல்லமா எப்படி ஒரே வார்த்தையை சொல்லணும் அப்படின்னா கூலும். ஆம்பியர் செகண்ட் அப்படின்னா கூலும் சொல்றாங்க. அப்ப ரோஹித்தோட ஆன்சர் கரெக்ட் தான். அடுத்த கொஸ்டின். In a series combination of resistance, total reactance is given by. So R equivalent என்னன்னு கேட்டிருக்காங்க. So அதுக்கு 4 ஆப்ஷன். R equal to R1 plus R2 divided by product of R1 R2. Option B வந்து R equal to 1 by R1 plus 1 by R2 plus etc. Option C வந்து R equal to R1 plus R2. Option D R equal to V by I. ஸோ இந்த உங்களோட ஆப்ஷன் என்ன? என்னோட ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி R equal to R1 plus R2 plus R3 etc. ஸோ சீரிஸ் காம்பினேஷன்ல ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ரோஹித்தோட ஆப்ஷன் சின்னு சொல்லியிருக்காரு. R equal to R1 plus R2 plus R3 டாட் 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 அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஆன்சரை போய் செக் பண்ணுவோம். செக் பண்ணா வந்து சீரிஸ்னா அப்படிதான் இருக்கும். பேரலல்னா மாறி கவுத்தி கூட்டி இருப்பாங்கன்றது. இப்போ ரோஹித்தோட ஆன்சர் கரெக்ட் ஆயிடுச்சு. சீரிஸ்னா R equal to R1 plus R2 டாட் டாட் RN. பேரலல் கனெக்ஷனுக்கு 1 by R equal to 1 by R1 plus 1 by R2 டாட் 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 1 by RN அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது 10 ohm resistor connected in parallel with a 15 ohm resistor and the combination in series with the 12 ohm resistor. Then the equivalent resistance of the circuit is. So ஒரு 10 ohm resistor வந்து 15 ohm resistor கூட parallel combine பண்ணிருக்காங்க. அந்த ரெண்டு ரெசிஸ்டரும் 12 ohm resistor கூட சீரிஸா கம்பைன் ஆயிருக்கு. இது மொத்தமா கால்குலேட் பண்ணி ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல ஆப்ஷன் ஏ 37 ohm, ஆப்ஷன் பி 27 ohm, ஆப்ஷன் சி 18 ohm, ஆப்ஷன் டி 20 ohm. நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான். அப்போ வந்து ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி கால்குலேட் பண்ணீங்க? ஸோ இது கால்குலேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து 10 15 R ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ வந்து 1 by R equivalent equal to 1 by 10 1 by 15 போடுவீங்க. அப்போ 10க்கு 15 LCM எடுத்தீங்கன்னா LCM எடுத்தோம்னா 25 divided by 150 கிடைக்கும். ஸோ அந்த வேல்யூவை 12 ohm ரெசிஸ்டன்ஸ் கூட நம்ம 25 by 150னா 150 by 25 போட்டா 6 வரும். 6 12ஓட 6 கூட்டினா 18 ohms 18 வரும். அப்படின்னு தான் 18 தான் ரோஹித்தோட ஆன்சர் சொல்றாரு. நம்ம பார்த்தா கரெக்டா எக்ஸாக்டா 18 வந்திருக்கு. ஸோ வந்து இதுதான் வந்து நம்ம எப்படி போடுற சால்வ் பண்ற மெத்தடு. இன்வெர்ஸா போட்டு கூட்டிட்டு 25 by 150 150 by 25 அப்படின்னு போட்டோம்னா 150 by 25 போட்டா நமக்கு வந்து 6 வரும். 12 plus 6 வந்து 18 வரும். அடுத்தது ரியாக்டிவ் பவர், அதோட யூனிட் என்னன்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ வாட், ஆப்ஷன் பி கிலோவாட், ஆப்ஷன் சி வேர் VAR, ஆப்ஷன் டி வந்து வோல்டேஜ் ஆம்பியர் VA. ஸோ ரியாக்டிவ் பவரோட உங்களோட ஆப்ஷன் என்ன? என்னோட ஆப்ஷன் வந்து சி வேர் VAR அப்படின்றாரு. ஸோ நம்ம பார்ப்போம். ட்ரூ பவருக்கு வந்து VA காஸ் பை ஃபார்முலா, யூனிட் வந்து வாட்ஸ். ட்ரூ பவர் வந்து இங்க இருக்கு. ட்ரூ பவருக்கு இன்னொரு பேர் இருக்கு ஆக்டிவ் பவர் சொல்லிட்டு. ஸோ அடுத்தது ரியாக்டிவ் பவருக்கு VI sin பை. VI sin ட்ரூ பவர் படுத்துட்டு இருப்பான், ரியாக்டிவ் பவர் நின்றுட்டு இருப்பான். ஸோ அப்போ VI sin பை மெஷர் இன் வார். அப்பரண்ட் பவர் வந்து சாஞ்சிட்டு இருப்பான். ஸோ மெஷர் இன் யூனிட் VA அப்படின்றது. சாஞ்சவனுக்கு VA, ஸோ நிக்கிறவனுக்கு VAR, படுத்துங்கிறவனுக்கு வாட். அது படுத்திருக்கான், நிக்கிறான், சாஞ்சிருக்கான்றதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு சொன்னா நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இப்படிதான் கம்பேர் பண்ணி படிக்கணும். ஸோ ஆப்ஷன் வந்து VARன்றது கரெக்டான ஆன்சர் தான். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். An energy source flows a steady current of 2 ampere to 10 seconds in an electric bulb. If it emits 2.3 kilojoule of energy in the form of light and thermal energy, find the voltage drop in the bulb. So ஒரு எனர்ஜி சோர்ஸ் வந்து 2 ஆம்பியர் கரண்ட் 10 செகண்ட்ஸ்க்கு ஒரு எலக்ட்ரிக் பல்ப்ல கொடுக்குறாங்க இன்புட்டா. இப்போ அந்த பல்ப் வந்து 2.3 கிலோ ஜூல் ஆஃப் எனர்ஜி
அது வந்து 2.3 கிலோ ஜூல் ஆஃப் எனர்ஜியை லைட்டாகவும் தெர்மல் எனர்ஜியாகவும் எமிட் பண்ணா நம்மளுக்கு வோல்டேஜ் ட்ராப் எவ்வளவு வரும்னு கேட்குறாங்க. ஸோ இது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து P ஈக்குவல் டு I²R ஃபார்முலால போடணும். ஸோ இங்க ஹீட் நம்மளுக்கு ஏற்கனவே தந்துட்டாங்க 2.3 கிலோ ஜூல்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 2.3 கிலோ ஜூல் ஈக்குவல் டு ஆம்பியர் வந்து 2 ஆம்பியர். ஸோ I²R போடும்போது 2. இங்க டைம் எடுத்துக்கிறாங்க 10 செகண்ட்ஸ் வருது. ஸோ நம்ம ஹீட் இன்சைடு கொண்டு போயிட்டு நம்மளுக்கு I²R. ஸோ ஆர் நம்ம இதுல கண்டுபிடிக்கணும். ஸோ ஆருக்கு வந்து I²க்கு வந்து 2 ஆம்பியர் போட்டுக்கிறோம், ஹீட்டுக்கு வந்து 2.3 கிலோ ஜூல் போட்டுக்கிறோம். ஸோ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த கிடைச்ச வேல்யூவை வோல்டேஜ் ட்ராப் கண்டுபிடிக்கிறதுக்கு V ஈக்குவல் டு IR நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். R கிடைச்சிருச்சு, IU 2 ஆம்பியர் கரண்ட் கிடைச்சிருச்சு. ஸோ நம்ம V ஈக்குவல் டு கிடைச்ச ரெசிஸ்டன்ஸ் இன்டு கரண்ட் போடணும், கரண்ட் வேல்யூ போடணும். போட்டோம்னா நம்மளுக்கு ஆப்ஷன் A 130. ஆப்ஷன் ஏ 130 சொல்றாரு. ஆனா நான் என்னோட இது பாத்தீங்கன்னா பவர் வந்து கண்டுபிடிச்சா வோல்டேஜும் கரண்ட்டும் சேர்ந்தா பவர் விஐ. பவர் வந்து வாட்ல இருக்கும், வாட்டோட செகண்ட் இருக்குன்னா கிலோ ஜூல் வரும். அப்போ விஐடி ஈக்குவல் டு எனர்ஜி அப்படின்னு போடலாம், ஈடி அந்த எனர்ஜி. அப்போ விஐடினா வந்து 2 × 10 × V 20 V ஈக்குவல் டு 2.3 2300. அப்போ 2300 20 அடிச்சா எனக்கு 115 வருது. ஸோ ரோஹித் 130 சொல்லியிருக்காரு, எனக்கு 115 வருது. எது கரெக்ட்? ஆப்ஷன் 115 சிம்பிளாவே போட்டுக்கலாம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா I²Rலாம் போட்டதால விஐடி. ஸோ பவர்னா விஐ இல்லையா, பவர்னா I²R இல்லையா, அப்போ விஐனாலும் பவர் தான். அப்போ விஐடினா ஜூல்ல கிடைச்சிரும். ஸோ விஐடி ஈக்குவல் டு எனர்ஜி. அப்போ ஈக்குவேட் பண்ணா நமக்கு 115 ஈஸியா கிடைக்குது. ஸோ இங்க I²RT போட்டு நம்ம சுத்தி போட்டுருக்கோம். அப்படிலாம் போட்டதால விஐடி ஈக்குவல் டு எனர்ஜி போட்டாலே கிடைச்சிரும். ஸோ வோல்டேஜ் இன்டு கரண்ட் டு டைம் ஈக்குவல் டு H ஈக்குவல் டு விஐடி. H ஈக்குவல் டு I²RT மாதிரி H ஈக்குவல் டு விஐடி, H ஈக்குவல் டு V²/R இன்டு T எது வேணா போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து விஐடி ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து, which of the following type of resistor has the highest value of temperature coefficient? ஸோ எந்த ஒரு டைப் ஆஃப் ரெசிஸ்டருக்கு அதிக டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுல 4 ஆப்ஷன். ஆப்ஷன் ஏ ஒயர் மவுண்ட், ஆப்ஷன் பி கார்பன், ஆப்ஷன் சி மெட்டல், ஆப்ஷன் டி கார்பன் கம்போசிஷன். உங்களோட ஆப்ஷன் எது? ஆப்ஷன் சி மெட்டல் ஃபிலம். ஸோ மெட்டலுக்கு ஹையஸ்ட் வேல்யூ ஆஃப் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் இருக்குன்னு ரோஹித் சொல்லியிருக்காரு. நமக்கு என்ன ஆன்சர் கீழே கொடுத்தோம்னா சேம் மெட்டல் ஃபிலம் தான் ஹையஸ்ட் வேல்யூ ஆஃப் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். ஸோ இன்னைக்கு 10 கேள்வி வந்து நெட்வொர்க் தியரியில இருந்து நமக்கு ரோஹித் கற்றுக் கொடுத்துருக்காரு. கற்றுக் கொடுத்த ரோஹித்துக்கு கண்டிப்பா நம்ம தேங்க்யூ சொல்லணும். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.